அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மேகா சதபதியே. இன்று நமது நோயாளி பத்மினி ஜி அவர்கள் அனுபவித்த வாழ்க்கையை மாற்றியமைக்கும் அற்புதமான பயணத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பத்மினி ஜி 59 வயதில் 29 நீண்ட ஆண்டுகளாக சோரியாசிஸ், கடுமையான அரிப்பு மற்றும் உடல் முழுவதும் தொலைப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு சிகிச்சைகளை முயற்சித்த பிறகும் அவரது நிலை சமூக அவமானத்திற்கும் மனநல குழப்பத்திற்கும் வழிவகுத்தது. இருப்பினும் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கான உறுதியான அணுகுமுறையை எங்களுடன் பின்பற்றியதில் அவரது வாழ்க்கை நேர்மறையான திருப்பம் அடைந்தது. என் பேர் பத்மினி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த சொரியாசிஸ் நோயில் கிட்டத்தட்ட 29 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிப்பாக இருக்கும், சுரிஞ்சோம்னா செதிலாக கொட்டும். இதுக்கு நான் மெட்ராஸில் பார்க்காத வைத்தியம் இல்லை. சித்தாலேருந்து, யுனானிலேருந்து, இங்கிலீஷ் மருந்துலேருந்து யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அவ்வளோ மெடிசனையும் பார்த்துட்டேன். இதில் உடல் உள்ள பாகங்கள், அதாவது லிவர்லேருந்து எல்லாம் கெட்டு போனால் தான் மிச்சமாச்சு இல்லையே, எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறப்ப, அதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கோ, ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு கடைக்கு கூட போக முடியாது. ஒரு பஸ்ஸில் போய் நம்ம உட்காந்தா கூட நம்ம பக்கத்தில் உட்காடுறவங்க அருவருப்பாக தள்ளி உட்காருவாங்க. ரொம்ப மனசு உடஞ்சேன். எத்தனையோ நான் செத்துடணுன்னு கூட நான் நினச்சேன். அந்தளவுக்கு எனக்கு நோய் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இது பரம்பரை நோயின்றாங்க. பரம்பரை நோய் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த நோய் இல்லை, எனக்கு மட்டும்தான் இது வந்துச்சு. கடைசியில் என்ன செஞ்சேன், யூடியூப்பில் பார்த்து எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க, இது சொரியாசிஸ்க்கு மட்டும் மருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, இதுக்கு நீ என்னென்னு முயற்சி பண்ணிப்பாருன்னு. சரின்னு நானும் டாக்டர்களுக்கு ஃபோன் போட்டு பேசினேன். ரொம்ப நம்பிக்கையாக கொடுத்தாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் போகிறப்ப இப்படி தானே பேசுவாங்க, இவங்க என்னத்தை குணமாக்க போகிறாங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். கடைசியில் அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சொல்கிற பத்தியத்தை படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் குணமாக்குறோமோ நாங்கள் அவ்வளோ குணமாக்குறோம், மினிமம் 6 மாதம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் மெடிசனை வரவழைச்சு நான் சாப்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 4 மாதம் சாப்பிட்ட பிறகு எனக்கு தலையிலேருந்து அடிவயிறு வரைக்கும் சொரியாசிஸ் க்யூர் ஆயிடுச்சு. கால்லையும் 50% குணமாயிருச்சு. இன்னும் ஒரு 50% தான் இருக்குது. 50% கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அரிப்பு எல்லாமே எனக்கு அடங்கிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு போன பிறகு ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன். அது மாதிரி யாருக்காவது இந்த நோய் இருந்துச்சுன்னா இந்த இடத்த தாராளமாக நீங்கள் அணுகலாம். ஆனால் அவங்க சொல்கிற பத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். பத்தியத்தை கடைப்பிடிச்சி அவங்க என்னென்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த நோய் நம்மளுக்கு சீக்கிரம் குணமாயிடணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வணக்கம். பத்மினி ஜியின் பயணம் பொறுமையின் சக்தியையும், தடிப்புத்தோல் அழற்சியை சிகிச்சை செய்ய உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உள்ளிட்ட ஒரு முழுமையான அணுகுமுறை வகிக்கும் முக்கிய பங்கை பற்றியது. வெறும் 4 மாதங்களில் அவரது அற்புதமான முன்னேற்றம் காட்டுகிறது என்பதை சரியான வழிகாட்டுதல் மற்றும் அர்ப்பணிப்புடன் மிகவும் சவாலான வழக்குகளுக்கு கூட நம்பிக்கை உள்ளது. அவர் முழுமையான மீட்சியின் பாதையில் உள்ளார் என்று நான் நம்புகிறேன். அடுத்த சில மாதங்களில் உங்கள் எழுச்சியூட்டும் கதையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பத்மினி ஜி. பலருக்கு இது நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிறது.